Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெறவுள்ள நிலையில் விவரங்களை செய்தியாளர் சென்னை அசோக் நகர் பகுதியில் இருந்து சந்தோஷ் வழங்க நேரடியில் கேட்கலாம். சந்தோஷ், எத்தனை மணிக்கு சரியாக இந்த தேர்வு தொடங்க இருக்கிறது? என்னென்ன சோதனைகளுக்கு பிறகு தேர்வர்கள் மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள்? கலவிவர். வணக்கம். தேசிய தேர்வு முகமை நடத்தக்கூடிய மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு என்பது இன்னும் சற்று நேரத்தில் மாணவர்கள் ஆர்வத்துடன் தேர்வு மையத்திற்குள் சென்று எழுத காத்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக 2 மணிக்கு சரியாக தொடங்கக்கூடிய தேர்வினை 11 மணிக்கு மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். தேர்வு மையத்திற்குள் காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி என்பதனை ஒளிப்பதிவாளர் பாலா நேரலையில் காட்டி வரக்கூடிய காட்சி என்பதை தொடர்ச்சியாக பார்க்க முடியும். குறிப்பாக நாடு முழுவதும் 552 நகரங்களில் 22.79 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வினை எழுதுகின்றனர். தமிழகத்தை பொறுத்த வரையிலுமே 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதுகின்றனர். சென்னையை பொறுத்த வரையிலும் 43 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 21,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த நீட் தேர்வினை எழுதுகின்றனர். நீட் தேர்வை பொறுத்த வரையிலுமே தமிழ், ஆங்கிலம், இந்தி உட்பட 13 மொழிகளில் இந்த தேர்வானது நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்பாகவே மாணவ மாணவிகள் தேர்வறைக்குள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் தொடர்ச்சியாக இதற்கு முன்பாகவே அறிவிப்புகள் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு மையத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய மாணவிகள் தொடர்ச்சியாக அவர்களுடைய அந்த ஆதாரபூர்வமான படிவத்தினை காட்டியும் ஆல் டிக்கெட்டை காட்டியும் உள்ளே அனுப்பக்கூடிய காட்சி என்பதை தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. 11 மணிக்கு சரியாக மாணவ மாணவிகள் உள்ளே அனுமதிக்கப்படுபவர்கள் என்று தெரிவித்துடன் காவல்துறையினுடைய அதனுடைய அறிவிப்புகள் என்பதும் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு வருகிறது. பெற்றோர்கள், அதாவது மாணவ மாணவியர்களை அழைத்து வரக்கூடிய பெற்றோர்கள் தேர்வு அறைக்கு 50 மீட்டருக்கு முன்பாகவே இருக்க வேண்டும் என்ற அறிவிப்பு என்பதும் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு வருகிறது. தேர்வு மையத்திற்குள் செல்வதற்கு முன்பாக பல்வேறு கடும் நிபந்தனைகளும் அதே போல சோதனைகள் என்பதும் மாணவ மாணவிகளுக்கு செய்யப்படும். அந்த காட்சியையும் தொடர்ச்சியாக நம்மால் பார்க்க முடியும். வரிசையாக தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் நின்று அவர்கள் தேர்வு எழுதுவதற்கு ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர்கள் புகைப்படம் ஒட்டக்கூடிய அந்த ஆல் டிக்கெட், புகைப்படம் அல்லது அடையாள அட்டை, அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு மற்றும் பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் உள்ளிட்ட ஏதேனும் ஒன்றை அவர்கள் காட்டி உள்ளே அனுமதி என்பதும் கொடுக்கப்படும். தேர்வர்களுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்பதும் முன்பாகவே கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தண்ணீர் பாட்டில்கள் எடுத்துச் செல்லலாம். அவை வெளிப்படை தன்மையாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஒளி புகக்கூடிய அந்த டிரான்ஸ்பரண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வாட்டர் பாட்டில்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும். ஆடைகளை பொறுத்தவரையிலுமே எந்த ஆடை வேண்டுமானாலும் அணிந்து வரலாம். ஆனால் முறையான சோதனைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கப்பட்டு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே தேர்வு மையத்திற்கு வந்துவிட வேண்டும் என்பதே அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிவுறுத்தலாக இருந்து வருகிறது. தேர்வர்கள் முழுக்கை ஆடைகளையோ அல்லது கம்பிளியிலான ஆடைகளையோ அணிய அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்திருக்கின்றனர். சோதனையிடுவதற்கு முன்பே தேர்வு மையத்திற்கு முன்கூட்டியே வர வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அதன்படிதான் 2 மணிக்கு தேர்வு எழுதக்கூடிய நிலையில் மாணவர்கள் 11 மணிக்கே அவர்கள் தேர்வு மையத்திற்குள் அனுப்பக்கூடிய காட்சியையும் பார முடியும். காலணிகளை பொறுத்தவரையிலுமே சாதாரண செருப்புகள் மற்றும் உயரம் குறைந்திருக்கக்கூடிய அந்த லோ ஹீல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காலணிகளை அணிந்து கொள்ளலாம். கனமான அணிகலன்களை அணிவதையும் தவிர்க்க வேண்டும். அதன்படி மாணவிகளாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய காதில் இருக்கக்கூடிய காதணிகள் மற்றும் வளையல்கள் உள்ளிட்டவற்றை அணியாமல் சென்றிருக்கின்றனர். நீலம் அல்லது கருப்பு நில பால் பேனா மையினை பயன்படுத்தலாம். அதற்கான முன்னெடுப்புகளையும் மாணவர்கள் தயாராக வர வேண்டும் என்பதையும் தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர்கள் அதற்குரிய அடையாள அட்டையையும் எடுத்து செல்ல வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேர்வின் போது அந்த கணக்கீடு செய்வதற்கான அதற்கென்று வினாத்தாள் என்பதும் ஒதுக்கீடு என்பதும் செய்யப்பட்டு இடங்களை மட்டுமே அந்த பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக OMR என்று சொல்லக்கூடிய அந்த விடைத்தாள்களை தேர்வறை கண்காணிப்பாளர்
வசம் ஒப்படைக்கப்படுவார்கள். அதன் பிறகு தேர்வறையை விட்டு வெளியே வர வேண்டும். அதன் கொடுத்ததற்கு பிறகாக இதுபோன்று பல்வேறு அறிவுறுத்தல்கள் என்பதை தேசிய தேர்வு முகமை என்பது முன்னெடுத்து இந்த தேர்வு என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது. தேர்வு மையம் இருக்கக்கூடிய இடத்தை முன்கூட்டியே வந்தடையக்கூடிய வகையில் பயணங்களை மாணவ மாணவிகள் திட்டமிட வேண்டும் என்றும் முன்பே அறிவுறுத்தல் என்பதும் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படிதான் மாணவர்கள் அந்த தேர்வு எழுவதற்கு ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக இந்த நீட் தேர்வை பொறுத்த வரையிலுமே பல்வேறு மாணவ மாணவிகள் தங்களுடைய அந்த மருத்துவ படிப்பின் கனவை நிறைவேற்றுவதற்காக பல ஆண்டுகளாக படித்து இந்த தேர்வை எழுத இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த தேர்வு பொறுத்தவரையிலுமே இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடப்பிரிவுகளிலிருந்து 180 வகையான வினாக்கள் என்பது கேட்கப்படும். ஒவ்வொரு வினாவிற்கும் 4 மதிப்பெண் வீதம் 720 மதிப்பெண்கள் இந்த மையமாக கொண்டு இந்த தேர்வு என்பதும் நடைபெற இருக்கிறது. தவறான விடைக்கு, அதாவது ஒரு கேள்விக்கு தவறான விடை அளிக்கப்படும் என்றால் 1 மதிப்பெண் குறைக்கப்படும், அதாவது மைனஸ் மார்க் என்று சொல்லக்கூடிய அதன்படி இந்த தேர்வு நடத்தப்படுவதாகவும் தேசிய தேர்வு முகமை இதற்கு முன்பாகவே தெரிவித்திருக்கின்றது. அந்த வகையில் தான் தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய காட்சி என்பது சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய தேர்வு மையத்தில் இருந்து தான் இருக்கிறோம். மாணவ மாணவிகள் தொடர்ச்சியாக தேர்வுக்கு செல்வதற்கு முன்பாக எடுத்து செல்ல வேண்டிய ஆல் டிக்கெட் மற்றும் ஆவணங்கள், அதாவது காட்டக்கூடிய ஆவணங்கள் என அனைத்தையும் தயார் நிலையில் வைத்துக்கொண்டு சரியாக 11 மணிக்கு திறக்கப்பட்ட அந்த தேர்வு மையத்திற்கு முன்பாக ஆசிரியர்கள் இங்கு அந்த சோதனையில் ஈடுபட்ட பிறகாக அவர்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 11 மணிக்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டு கடும் சோதனைக்கு பிறகாக தேர்வு மையத்திற்குள் செல்லக்கூடிய மாணவிகளுக்கு 2 மணிக்கு சரியாக இந்த தேர்வு என்பது தொடங்கப்படும் என்றும் சரியாக 5:20 மணிக்கு அவர்களுடைய தேர்விற்கான நேரம் முடிவடையும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அதன்படி 3 மணி நேரம் 20 நிமிடங்கள் இந்த தேர்வு என்பதும் நடத்தப்பட இருக்கிறது. 2 மணிக்கு தொடங்கி 5:20 மணி வரையிலுமே மாணவர்களுக்கான அந்த தேர்வு என்பது நடத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அதன்படி முன்கூட்டியே திட்டமிட்டு மாணவர்கள் ஒவ்வொரு வினாக்களுக்கும் ஒவ்வொரு பிரிவினைக்கும் குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் விடையளிக்கக்கூடிய வகையில் தயார் நிலையில் ஆர்வத்துடன் தற்போது தேர்வு மையத்திற்குள் செல்லக்கூடிய காட்சி என்பதையும் நம்மால் பார்க்க முடியும். அவர்களுடன் உறுதுணையாக பெற்றோர்கள் வெற்றியோ தோல்வியோ எது நடந்தாலும் சிறப்பான முறையில் தங்களுடைய பிள்ளைகள் தேர்வை எழுத வேண்டும் என்பதை ஊக்கமளிப்பதற்காகவும் அவர்களை தேர்வு மையத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றனர். அவர்களுடன் வரக்கூடியவர்கள் மிகுந்த எழுச்சியுடனும் தங்களுடைய பிள்ளைகளும் ஒரு மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவுடன் பல்வேறு பெற்றோர்கள் வெளியே காத்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில்தான் தற்போது நாடு முழுவதும் தொடங்கக்கூடிய இந்த நீட் தேர்வினை எழுதுவதற்காக தேர்வு மையங்களுக்குள் மாணவ மாணவிகள் அனுமதிக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்.